வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது. அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியின் அணியில் இருந்த பொன்னையன் அவர்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து விலகுவதாகவும், அதிமுக மிக மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு வருவதாகவும், 2026 சட்டமன்ற தேர்தலில் இதே நிலைமை நீடித்தால் இரட்டை இலை சின்னம் பறிபோகும் என்பதையும் பொன்னையன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். சுமார் 10 தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்ததற்கும், தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வெறுத்து வருவதும், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் பொழுது அவர்களிடம் இருந்து பணத்தை பெற்று தகுதியில்லாத நபர்களை வேட்பாளராக நிறுத்துவதால் தொகுதி உள்ள மக்கள் அவரை புறக்கணிக்கிறார்கள். இதனால் தகுதியுள்ள பணம் இல்லாத நிர்வாகிகள் புறக்கணிக்கப்படுவதால் அப்பகுதியில் உள்ள அதிமுகவின் தொண்டர்கள் முழுமையாக அதிமுகவின் வேட்பாளருக்கு எதிராக ஓட்டுக்களையும் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யாமல் இருப்பதும் அதிமுகவின் தோல்விக்கு வழிவகுப்பதாக நிர்வாகிகள் அளித்த பேட்டியின் காரணமாக பொன்னையன் அவர்கள் தற்பொழுது அதிரடியான முடிவு ஒன்றை எடுத்திருக்கிறார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும். அதிமுக மீண்டும் ஒன்றிணைவதோடு மட்டுமல்ல, பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக மிக பிரம்மாண்டமான வெற்றியை தழுவினால் மட்டும்தான் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த முடியும். புதிதாக தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தளபதி விஜய் அவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் அறிமுகப்படுத்தியிருந்தார். போட்டிகள் அதிகமாகிவிட்டது. சரியான முடிவை எடுக்க தவறிவிட்டால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும். அதிமுக என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. தற்பொழுது தகுதியில்லாத நபரால் தலைமை வகித்து வருவதால் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மூடிவிடக்கூடிய நிலைமையை ஏற்படுத்திவிடக்கூடாது என்று பொன்னையன் அவர்கள் தற்பொழுது கூறியிருப்பது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. பொன்னையன் அவர்கள் கூறுவது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.